ஐயா ஐயா செக்ரட்டரியா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி மூவொரு கடவுளின் திருப்பெயராலே ஆமேன். வந்திருக்கிற இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கடந்த 57 ஆண்டுகளாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தின ஆண்டவர் இந்த நாளிலே கூட இன்னும் ஒரு சில நாட்களில் 18ஆம் தேதி நமக்கு ஆண்டு விழா, 18ஆம் தேதி தான் நம்ம பிரதிஷ்டை நாள். நம்ம ஞாயிற்றுக்கிழமைனாலே அதை நம்ம 17ஆம் தேதி அனுசரிக்கிறோம். ஆகவே 18ஆம் தேதிக்கு பிறகு 58வது ஆண்டிலே இத்தனை ஆண்டு காலம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமப்பது போல நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் 58வது ஆண்டில் நம்மை சுமந்து சென்று நம்முடைய கண்ணீரை நீக்கி கவலைகளை போக்கி நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தன்னை அழைத்த பொழுது எந்த நம்பிக்கையை ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு சென்றாரோ அதே நம்பிக்கையோடு நாமும் இந்த விசுவாச பயணத்திலே தொடர்ந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே ஆயராக, செயலராக, பொருளராக, காரிய கமிட்டி அங்கத்தினர்களாக, அனைத்து ஐக்கிய குழுக்களாக உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை செய்தியை இசையோடு சேர்ந்து நமக்கு வழங்க வந்திருக்கிறவர்கள் டாக்டர் எசேக்கியல் திரைவிராஜ் அவர்கள். அண்ணன் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் தாம்பரம் சிஎஸ்ஐ குருசேகரத்தின் முன்னாள் செயலர், இப்பொழுது என்ஜிவின் ஊழியங்கள் என்று சொல்லி தனியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குருசேகரத்திலேயும் அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். நம்ம டைசன் லேப்ரிச்சலாகவும் இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த நாள் நமக்கு உண்மையாகவே நேற்றைய தினத்தை போலவே நேற்றைய தினமும் வந்து நமக்கு செய்தி கொடுத்து நம்ம எல்லாம் ஒரு ஆன்மீக பரவசத்திலே ஆழ்த்தி பாடல்களை கற்றுக் கொடுத்து நகைச்சுவையாக சாட்சிகளோடு நம்மை விசுவாச பயணத்திலே நம்மை நடத்தி சென்ற அருமையான மெல்கிசேதேக் ஐயா அவர்களும் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே இந்த நாளிலே மறுபடியும் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான மாலை பொழுதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே பகல் முழுவதும் பட்சமாக எங்களை பாதுகாத்தீர் அப்பா. மாலை வேளையில் நல்ல ஒரு மழையை கொடுத்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய இறை செய்தியை இசை வழியோடு சேர்ந்து நாங்கள் கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சீக்கிரமாய் கொண்டு வந்து முழுமையாய் இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவரே நீர் அவர்களை ஊக்குவிக்கும்படியாக செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட கலந்து கொண்டு எங்கள் ஆண்டு விழாவின் மகிழ்ச்சியிலே அவரை தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய இறை செய்தியை இசை வழியோடு சேர்த்து எங்களுக்கு வழங்க வந்திருக்கிற டாக்டர் எசேக்கியல் திரைவிராஜ் அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவரே அவர் சார்ந்த சிஎஸ்சி வெஸ்ட் தாம்பரம் திருச்சபைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கூட ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக மாற்றி கொடுங்க. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிழ்ச்சி நாளே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்திலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்ப பெற்றவர்களாய் திரும்பி செல்ல கிருபை தாருங்க ஆண்டவரே. அவரை மாத்திரமல்ல அவரோடு கூட இசை கருவிகளை வாசிக்க வந்திருக்கிற அத்துணை அன்பர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய செய்தியை கேட்டு நாங்கள் வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் இந்த இரவை கழித்து நாளை காலையிலே துதிக்கும் துதியோடு எழுந்து மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டு உம்முடைய பரிசுத்த பிரகாரங்கள் வந்து அந்த ஆண்டு விழா ஆண்டவரே ஆராதனைகளை கலந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என் நண்போடு கூட அழைத்த உங்கள் குருசேகர தலைவரும் நார்த் ஏரியா சேர்மன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை விசுவாசிகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தானா? மற்றவங்களாம் 57வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டு விழானாவே நம்ம சபைகளில் பெரிய மகிழ்ச்சி தான் இல்லையா? எனவே இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. உள்ளம் கரைகளில் பொங்கேனும் தானா ஒழிந்தால் வருவேன் என்று, உள்ளம் கரைகளில் ஒன்றேனும் தானா ஒழிந்தால் வருவேன் என்று, நில்லன் தெள்ளம் முதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு கொட்டி வந்தே. நில்லன் தெள்ளம் முதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு கொட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியின் மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை ஒன்று கூட செய்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆலயத்தின் ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாய் நீர் பெரிய கிருபை கொடுத்தீங்களதற்காய் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையினாலே நீர் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமையாமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 122ஆம் சங்கீதம் 1வது வசனம் என்னச்சது? வாசியுங்கள். சங்கீதம் 122 1வது வசனம். நேரம் மனப்பாடமா சொல்லி இருக்கணுமே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தாங்களா? அதெல்லாம் கேட்டேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, என்ட்ரன்ஸில் வரும்போது நாம் எப்படி மாறினோமா? மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே உங்கள் கரங்களிலே பாடல் தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல் தாளில் 2வது பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடி மற்ற புதிய பாடல்களை நாம் கடந்து செல்ல போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோம் என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நீங்கள் எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பாட வேணுச்சுன்னா அந்த பாடலை முதலாவது பாடுகிறேன். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும்
அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய புதிய கிருபையினாலே நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் பாடல் தள்ள 3வது பாடல், கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன், அவர் சமூகம் என் முன்பதாக செல்லும், நான் யாருக்கு அஞ்சிடுவேன். இந்த பாடல் என்னுடைய 1வது ஒளிநாடாவிலே 1வது பாடல். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை சுற்றிலும் கோட்டையாய் இருக்கும், சாத்தானின் தீய சக்திகள் என்னை அணுகிட முடியாது. தம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார், புது வாழ்வு எனக்கு அவர் தந்துவிட்டார். உளையான சேற்றினில் இருந்தேன், என் தேவனை நோக்கி கெஞ்சினேன், தீவிரமாய் என் பட்சத்தில் வந்தார், கரங்களை பற்றி கொண்டார், கண்மலையின் மேல் என்னை நிறுத்திவிட்டார், புதிய பலன் எனக்கு அவர் தந்துவிட்டார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்காய் எப்பொழுதும் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை நாம் கற்றுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து சுலபமாக கற்றுக்கலாம். ஈஸியான வரிகள் தான்.
கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவர் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் செல்லும் போது நாம் யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. நம்மை உருவாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் சொல்லலை, வண்டியெல்லாம் போட்டு என்ன போடுறோம்? என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்த இரத்தத்தாலே ஆண்டவர் நம்மை கழுவி இரத்த கோட்டைக்குள்ளாய் அவர் நம்மை மூடி மறைத்திருக்கிறார். சாத்தானின் தீய சக்திகள் நம்ம அணுகிடவே முடியாது. ஏனென்று சொன்னால் தம்முடைய சொந்த இரத்தத்தாலே நம்மை கழுவி மீட்டெடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு ஸ்தரம் எல்லாரும் சேர்ந்து கரையில் தட்டி பாடலாமா? இயேசுவின் பரிசுத்த இரத்தம். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை சுற்றிலும் கோட்டையாயிருக்கும். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை சுற்றிலும் கோட்டையாயிருக்கும். சாத்தானின் தீய சக்திகள் என்னை அணுகிட முடியாது. சாத்தானின் தீய சக்திகள் என்னை அணுகிட முடியாது.
செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவள் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவள் சமூகம் என் முன்பாக செல்லும், யாருக்கு அஞ்சிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்யும்போது நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். 4வது பாடல், யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தருகிற தேவன். ஹல்லேலூயா. பாவிகளாய் அலைந்தோமே, பாதை தெரியாமலே பாசமாய் மீட்டெடுத்தீர், நல்ல பாதையும் காட்டிவிட்டீர். அன்னாளின் ஜெபம் கேட்டு ஆண் பிள்ளை தந்தீரே, ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். சோன்றிடும் பொழுதிலெல்லாம் சுமைதாங்கி ஆனீரே, நாங்கள் துவண்டிடும் பொழுதிலெல்லாம் பெற்ற தாயை போல் தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈராயிருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாடலினுடைய 2வது கேசட்டில் உள்ள பாடல், யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. பாவிகளாய் அலைந்தோமே, பாதை தெரியாமலே பாசமாய் மீட்டெடுத்தீர், நல்ல பாதையும் நமக்கு காட்டின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாவிகளாய் அலைந்தோமே, பாதை தெரியாமலே, பாவிகளாய் அலைந்தோமே, பாதை தெரியாமலே, பாசமாய் மீட்டெடுத்தீ, நல்ல பாதையும் காட்டிவிட்டீ, பாசமாய் மீட்டெடுத்தீ, நல்ல பாதையும் காட்டிவிட்டீ, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. அன்னாளின் ஜெபம் கேட்டு ஆண் பிள்ளை தந்தீரே, அன்னாளின் ஜெபம் கேட்டு ஆண் பிள்ளை தந்தீரே, ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்தீ, ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்தீர். எல்லாம் பாடுவோமா? யெகோவா யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திப்பவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. சோர்ந்திடும் பொழுதிலெல்லாம்
சுமைதாங்கி ஆனீரே. நாங்கள் துவண்டிடும் பொழுதிலெல்லாம் பெற்ற தாயை போல் கேட்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவர். சோர்ந்திடும் பொழுதிலெல்லாம் சுமை தாங்கி ஆனீரே. சோர்ந்திடும் பொழுதிலெல்லாம் சுமை தாங்கி ஆனீரே. துவண்டிடும் பொழுதிலெல்லாம் பெற்ற தாயை போல் தேற்றினீரே. நாங்கள் துவண்டிடும் பொழுதிலெல்லாம் பெற்ற தாயை போல் தேற்றினீரே. யெகோவா நீரே எங்கள் தேவைகளை சந்திப்பவரே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருபவரே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்திடும் பொழுதிலெல்லாம் சுமைதாங்கி ஆனீரே. நாங்கள் துவண்டிடும் பொழுதிலெல்லாம் பெற்ற தாயை போல் தேற்றுகிற தேவன். எத்தனை பேருக்கு சுமைதாங்கி தெரியும்? பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சுமைதாங்கி எங்கே இருக்கும் தெரியுமா? எங்கம்மா இருக்கும்? மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டு தான் அப்போல்லாம் சுமைதாங்கி. எங்கெங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? சைடில் 2 கல், மேலே ஒரு கல், கீழே ஒரு கல் போட்டுருவாங்க. அப்போல்லாம் பஸ் வசதி கிடையாது இல்லையா? வெகு தூரமாய் சுமையை தலையின் மேல் சுமந்து கொண்டு போகிற மக்கள் பாரமாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த சுமை தாங்கி மேலே அந்த வெயிட்டை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சற்று இளைப்பாறி விட்டு மீண்டுமாய் தங்களுடைய பயணத்தை தொடங்குவாங்க. அதான் சுமை தாங்கி. சோர்ந்திடும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஒரு சுமை தாங்கியைப் போல ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெற்ற குழந்தைக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியமோ, ஒரு பாடலுக்கு இசை எவ்வளவு முக்கியமோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் நாம் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் பெற்ற ஒரு தாயை போல தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால்தான் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்று சொன்னார். ஒரு பொழுது நம்மை கைவிட மாட்டார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண் பிள்ளை தந்த தேவன், ஆகாரின் துயரை கண்டு அன்போடு ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்தவித சந்தேகமும் அதில் கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய முதலாவது வாலியத்தில் ஒரு பாடல், நான் அனாதை என்று அழுதேன், நீ அனாதை இல்லை எந்த சொந்தம் என்றீர் ஐயா. நேற்று தினத்தில் செய்தி கொடுத்த ஐயா அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய பாட்டுத்தாளில் அந்த பாட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. 97 அந்த பாடலை போட்டேன். மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாது என்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர் என் இயேசு. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தேன், நான் கதறி முறையிட்டு அழுதேன், கருத்தாய் விசாரித்தார், கண்ணீரை மாற்றினார், மகிமை செலுத்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து செல்லும் நம்ம கண்ணீரை துடைத்து நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பாடல் பாட்டுத்தாளில் கிடையாது, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் போடுவாங்க, அந்த என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நான் அனாதை என்று அழுதே, நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. நான் அனாதை என்று அழுதே, நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அனாதை என்று அழுதேன், நான் அனாதை என்று அழுதேன், நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அனாதை என்று அழுதே.
தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர் என் இயேசு. மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதென்று மலைத்தே. மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதென்று மலைத்தே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அனாதை என்று அழுதேன், நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அனாதை என்று அழுதேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தேன், நான் கதறி முறையிட்டு அழுதேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கிடந்தேன், நான் கதறி முறையிட்டு அழுதேன். கருத்தாய் விசாரித்தீர், கண்ணீரை மாற்றினேன். கருத்தாய் விசாரித்தீர், கண்ணீரை மாற்றினேன். மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அனாதை என்று அழுதேன், நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அனாதை என்று அழுதேன், நான் அனாதை என்று அழுதேன். நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அனாதை என்று அழுதேன். மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாது என்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர் என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொட்டன்னா பாக்கினா சொல்லி ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக இடங்களிலே ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் கடந்தார். அப்பொழுது நாங்கள் மேடவாக்கத்தில், பள்ளிக்கரணை பகுதியில் மேடவாக்கத்தில் ஒரு கன்வென்ஷன் அரேஞ்ச் பண்ணோம். அவர் தான் மெசேஜ். அந்த கடைசி நாள் 3 நாளும் இசையோடு கூட பாடலை பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லை சொல்லி ஊர்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. அடுத்த நாள் கூட்டம் இருக்குது, 3ஆம் நாள் கூட்டம் உண்டு. அப்பாவை பார்க்க போகிறதா இல்லை ஊழியத்தில் பாடல் பாடணுமா? நான் சொல்லிட்டேன், நாளை கடைசி நாள் கூட்டம், அதை முடிச்சுட்டு தான் நான் வரேன்னு சொன்னேன். இந்த கடைசி நாள் கூட்டம் முடிந்த பிறகு நான் கடந்து செல்லும்போது பாதி வழியில் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் அப்படி என்று சொல்லி நான் கேட்டேன். இனிமேல் ஊழியமே செய்ய மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், உண்மை நான் மகிமைப்படுத்தமாக சொல்லின பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், மாறாவின் தண்ணீரையே மதுரமாய் மாற்றுகிற தேவன், நீ அனாதை இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவன் நம்மை கரம் பற்றி நடத்தின தேவன். அப்பொழுது தான் இந்த பாடலை எழுதினேன், நான் அனாதை இல்லை, நீர்தான் என் சொந்தம் என்று சொல்லி, ஆனால் நீரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எழுந்திரு அப்படின்னு சொன்னார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஆண்டுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எம்ஏ பிஎட் படித்த பட்டதாரி ஆசிரியரான எங்கேயும் வேலைக்கு போகல, ஸ்கூலில் ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாய் அதை நான் செய்து கொண்டிருக்கேன். எல்லா இடங்களிலும் கன்வென்ஷன் கூட்டங்களில் சென்று ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்தார். நேற்று தினத்தில் ஒரு விடுதலை பெருவிழா தாம்பரத்தில் நடத்தினேன். அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் வந்தாங்க. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருக்க நாளை காலையில் மேடவாக்கம் குருசேகரத்தில் காலை ஆராதனை. ஏன் சொல்லேன்னு சொன்னால், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடலாமா? மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை
கசந்து போன ஒரு வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற என் இயேசுவாலே கூடும். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக கிராமங்களிலே இந்த பாடலை பாடும்போது, அநேக கூட்டங்களில் பாடும்போது மீண்டுமா பாடுங்க, 3 நாளும் பாடுங்கன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் அந்த சாங் ஷீட்டில் போடுறதுக்கு அதை மறந்துட்டு சார் அந்த பாடலை. ஆனால் அந்த பாடலை ஒரு சில மீண்டும் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதென்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீர் கொண்ட வாழ்க்கை அது மதுரமாய் மாறாதென்று மலைத்தேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். மகிமை செலுத்திடுவேன், நான் மகிமை செலுத்திடுவேன். நான் அழாதை என்று அழுதேன், நீ அழாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அழாதை என்று அழுதேன், நான் அழாதை என்று அழுதேன், நீ அழாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா. அழாதை என்று அழுதேன். அல்லேலூயா. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஆறுமுகன் ஏரி, அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு கன்வென்ஷன் பேச போயிருந்தேன். சந்தோஷபுரம் சிஎஸ்ஐயில் நான் ஆண்டோடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த சபை ஊழியர் மாடியில் உட்கார்ந்துருந்து என்னுடைய செய்தியை கேட்டுட்டு ஓடி வந்து என்னுடைய டேட்டை வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் இந்த பாடலை அங்கே பாடும்போது அவர் எல்லா யூத் பாய்ஸையும் கூப்பிட்டார். எல்லா யூத்தும் வாங்க இந்த பாடலை கற்றுங்கன்னு சொல்லி அந்த யூத் பிள்ளைங்களை எப்பொழுதும் ஆராதனை பாட வைப்பார். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் சென்னையில் தான் இருந்தாங்க. அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் எனக்கு, ஐயா உங்கள் பாட்டு தான் நாங்கள் பாடிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால் அநேக உள்ளங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பாடலாய் மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை நான் வடபழனியில் பல்லவி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டுடியோவோட ஓனர் வந்து தனியாக ஒரு ரூமில் நைட்டு 9:30 மணிக்கு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணேன் பல்லவி ஸ்டுடியோவில். அந்த ஓனர் வந்து அந்த ஹெட்ஃபோன் போட்டு தனியாக ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டு இந்த பாட்டை கேட்டு அந்த பாடல் ரெக்கார்டிங் முடிஞ்சவன் என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார். அவர் கிறிஸ்துவர் அல்ல, ஆண்டவரை அறியாத ஒரு மகன். எனக்கு இந்த பாடல் ஆறுதலாக இருந்தது. இந்த கால் ஷீட்டில் எனக்கு 2 ஹவர் எனக்கு அது கம்மி பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டோடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை தொடுகிற வரிகளாக இருக்கும்போது அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் கடந்த பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை கரம் பற்றி நமக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரே ஒரு தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு பாடலாமா, செய்திக்குள்ளே போயிடலாமா? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் பாச திட்டக்கூடாது. நீங்கள் பாடலாமா வேணாவா? கரெக்ட் நேரத்தில் முடிச்சிருவேன். பாட்டு வேணும்னா பாடுறேன், வேணான்னா செய்திக்குள்ளே போயிடுவேன். பாடலாமா? சரி, பாட்டுத்தாளுள்ள 10வது பாடல். காலமெல்லாம் காத்தீரே கர்த்தாவே உமக்கு நன்றி, கிருபையால் மீட்டு கொண்டீரே கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். இந்த பாடலின் 3வது வலியுறுத்துள்ள 1வது பாடல். இரத்தத்தால் கழுவினீரே ரட்சகா உமக்கு நன்றி, பரிசுத்தமாக்கினீரே பரமனை உமக்கு நன்றி, ஆவியால் அபிஷேகித்தீர் ஆண்டவா உமக்கு நன்றி, அனுதினம் நிறையச் செய்தீர் அன்பரே உமக்கு நன்றி, நன்றியால் துதிக்கச் செய்தீர் நேசரே உமக்கு நன்றி. அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி வல்லமையால் அபிஷேகித்து நன்மையினால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். 57 ஆண்டு காலம் ஆண்டவர் நம்மை கரம் பற்றி நடத்திருக்கிறார். இன்னும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தோட தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுங்க, தொடர்ந்து என்னோட கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம். காலமெல்லாம் காத்தீரே கர்த்தாவே உமக்கு நன்றி, கிருபையால் மீட்டு கொண்டீரே கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நீர் ஆபிரகாமின்
ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். காலமெல்லாம் காத்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபையால் மீட்டுக் கொண்டீரே கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. காலமெல்லாம் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார். இரத்தத்தால் கழுவி நீரே ரட்சகா, உமக்கு நன்றி. இரத்தத்தால் கழுவி நீரே ரட்சகா, உமக்கு நன்றி. பரிசுத்தமாக்கி நீரே பரமனை, உமக்கு நன்றி. பரிசுத்தமாக்கி நீரே பரமனை, உமக்கு நன்றி. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நன்மையால் நிரப்பி நீரே நாதா, உமக்கு நன்றி. நன்மையால் நிரப்பி நீரே நாதா, உமக்கு நன்றி. நன்றியால் துதிக்கச் செய்தீர் நேசரே, உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லமா, நன்றியால் நன்றியால் துதிக்கச் செய்தீர் நேசரே, உமக்கு நன்றி. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். இரத்தத்தாலே கழுவி நன்மையால் நிரப்பி ஆவியால் அபிஷேகிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியால் அபிஷேகித்து ஆண்டவா, உமக்கு நன்றி. ஆவியால் அபிஷேகித்து ஆண்டவா, உமக்கு நன்றி. அனுதினம் நிறையச் செய்தீர் அன்பரே, உமக்கு நன்றி. அனுதினம் நிறையச் செய்தீர் அன்பரே, உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லமா, நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். காலமெல்லாம் காத்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபையால் மீட்டுக் கொண்டீரே கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. எல்லாம் பள்ளமா, நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எங்களின் தேவன். அல்லேலூயா. அப்படி இரத்தத்தாலே நம்மை கழுவி நன்மையால் அபிஷேகித்து வல்லமையினால் அபிஷேகிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தவருடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்து அரவணைத்து நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? கரங்களை வச்சு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுத்துருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார். எங்கள் சர்ச்சில்
8 to 8:30 ஒர்ஷிப் பண்ணோம். இதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு ஜனங்கள் எல்லாம் ஓடோடி வருவாங்க. அல்லேலூயா சொல்ல நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை பாதுகாத்து அரவணைத்து சுகத்தோடு பலத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் இந்த நாளை நாம் உட்காருவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஜீவன் கொடுத்து அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லோருமாய் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடப்போகிறோம். எல்லோருமாய் எழுந்து நின்று ஆண்டவரை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 71ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 71:6 இப்படியாய் சொல்லு. ஏன் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும்? சங்கீதம் 71:6வது வசனம் நல்லா கேட்டுங்க. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். யாரால் ஆதரிக்கப்பட்டோம்? யாரால? டாக்டர் சாலியா இல்லை. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அடுத்தது, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்புறம், உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் ஆண்டவரால் தான் ஆதரிக்கப்பட்டோம். தாயின் வயிற்றிலிருந்து நாம் வெளியே வரும் வரைக்கும் ஆண்டவர் தான் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? அந்த கடைசி வரி என்ன சொல்லுது? நல்லா ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு, இங்கே போடலையா? சரி. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். இந்த உலகத்துக்கு நாம் வேணாம் சொல்லி இந்த ஆண்டவர் எங்கே அழிச்சிருப்பார் நம்மளை? கற்பத்திலே ஆண்டு நம்மை அழித்து போட்டிருப்பார். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் ஃபர்ஸ்ட் டெலிவரி 10வது மாதத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், குழந்தை பிறக்க போது ஒரு வாரத்தில். ஆனால் 5 நாட்களுக்கு முன்பதாய் அந்த குழந்தை ஆண் பிள்ளை மரித்து போய்விட்டது. தாயின் வயிற்றிலிருந்து நாம் வெளியே வர வரைக்கும் நமக்கு கேரண்டியே கிடையாது. அப்படி தானே? நான் எல்லாம் பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் ஆண்டவரால் தான் பாதுகாத்து அரவணைக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரும் அவர்தான். உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டிடத்தில் நாம் கொண்டு செல்லுகிறோம். ஆராதனை வேலை என்பது அந்த மகிமையின் தேவனை நாம் பாடி துதி செய்து அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமையின் தேவன் அவர் நம்மத்திலே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அருமையான நல்ல ஒரு ஆலயத்தில் 57 ஆண்டுகள் இந்த ஆலயம் துவங்கப்பட்டு எத்தனையோ பேரதை துவக்கத்தில் இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அந்த பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி என்று சொல்லி ஆண்டவரை சோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம். ஐயா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை அல்லவா ஆண்டவரே? எத்தனை நன்மைகளை செய்தீர், எத்தனை அதிசயங்களை செய்தீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறதா இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் கலங்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை கரம் பற்றி நடத்தினீரே. எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே, ஜீவனை கொடுத்தீங்களா ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை பாடி துதி செய்து ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. எந்த கண்மலையானவரே, எங்களை பாதுகாக்கின்ற தேவன் நீர், எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எல்லோருமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லோருமாய் உள்ளத்தின் ஆழத்தின் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவிகளை செய்கிறவர் நீதான், எங்களுக்கு ஒத்தாசைகளை செய்கிறவர் நீதான் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உம்முடைய அக்கினி வல்லமை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்க போறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்ப போகிறது.
பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்கிற வேளையில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர் அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மனமகிழ்ச்சி நல்ல மாலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே 57வது ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பேற்று நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரமிருந்து எங்களை பாதுகாத்து வேலடைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவானக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், அதை பற்றி கலங்காதீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட. நல்லா சொன்னார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த மனமகிழ்ச்சி நல்ல நாளிலே மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:15 இப்படியாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். சீக்கிரம் வாசித்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஈவுகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகள் 1000 நாவுகளாலே நாம் துதித்து பாடினாலும் போதாதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஈவுகளை, நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். யாராவது ஒரு பொருளை நமக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டா அவங்க வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நாம் என்ன சொல்கிறோம்? அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போய் என்ன சொல்கிறோம்? இல்லையே, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இதுதான் எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டீங்க இல்லையா? அவங்க வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நாங்கள் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், ஜீவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நாளைய ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாகவும் ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் அருளிய நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எனவே இந்த ஆலயத்திலே ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாய் ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய திருச்சபையிலே வந்து, சபையிலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் ஆலயத்தில் நமக்கு தருகின்ற ஒன்று, இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் லவ். ஆண்டவர் நமக்கு இந்த திருச்சபையில் என்ன கொடுக்கிறார்?
அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த நாட்களிலே குடும்பங்களிலே கூட அன்பு கிடையாது, வேலை ஸ்தலத்திலே அன்பு கிடையாது, நண்பர்கள் மத்தியிலே அன்பு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வரும்போது ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் அன்பை நாம் திருச்சபையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவோம் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஒற்றுமையாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொண்டதுனால தான் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க முடியும். எனவே திருச்சபையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திருச்சபையிலே என்பது அன்பை தருகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. வாசியங்கள் 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல தான் நாம் இருப்போம். நம்ம என்னதான் தீர்க்க தரிசன வசனத்தை உடையவராயிருந்தும், சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், சகல விசுவாசமுள்ள இருந்தாலும் அன்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும், அன்புக்கு பொறாமை கிடையாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. ஆனால் ஆலயத்தில் நாம் குடும்பங்களாய் இங்கே வரும்பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை தேடி வரும்போது அந்த தேவன் நமக்கு அன்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பை பெற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சபையிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் ஒருவரோடு கலந்து பேசும்போது ஆண்டவர் அன்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். எங்கள் சபையிலே ஆலயம் முடிந்த உடனே அநேக பெரியவர்கள் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க, வயசானவங்களாம். அவங்களாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பேசுகிறோம், பழகுறோம், சிரிக்கிறோம், எல்லாம் போயிடுறோம். இந்த வயதான பெற்றோர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும், நான் அறிஞ்சிருக்கிறேன். எங்கள் சபையில் நான் ஆலயம் முடிஞ்ச உடனே யார்கிட்டையும் பேச மாட்டேன், இந்த வயசானவங்கக்கிட்ட தான் நான் பேசிட்டு போவேன். என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அப்பா உங்கள் டீம் அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்வாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அன்பை, அவர் சிறு பிள்ளைகளைப் போல அவருடைய வாழ்க்கை. ஒரு குழந்தை எப்படி தாய் தகப்பனோட அன்புக்கு ஏங்குகிறதோ அதே போல தான் முதியவர்களும் ஆண்டவருடைய அன்பை, பிள்ளையுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிற ஒரு காலம். ஆனால் அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிற இடம் இந்த திருச்சபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திருச்சபையிலே அன்பை பெற்றுக்கொள்ள ஒரு இடமாய் இதை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, திருச்சபை என்பது நமக்கு ஐக்கியத்தை தருகின்ற இடமாக இருக்கிறது. வாசியங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசியங்கள், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. முதலாவது, சபையிலே நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, திருச்சபை என்பது நமக்கு ஐக்கியத்தை தருகின்ற ஒரு இடம். இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐக்கிய சங்கங்கள் நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா? குடும்பங்களிலே இப்போ வரவரெல்லாம் அந்த ஐக்கியமெல்லாம் குறைந்து போய்விட்டது. ஐக்கியமே கிடையாது எந்த இடத்திலும். ஆனால் குடும்பங்களில் ஒன்று சேர வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது உண்மையான ஒரு ஐக்கியத்தை தருகிற இடம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்கள் ஐக்கியம் இருக்குது, பெண்கள் ஐக்கியம் இருக்குது, வாலிபர் ஐக்கியம் இருக்குது, எல்லா ஐக்கிய சங்கங்களை நான் சபையில் வைத்திருக்கோம். ஏன்? ஒருவருக்கொருவர் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது நமக்கு ஐக்கியத்தை தருகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஐக்கியம், ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றோடு கலந்து பேசி ஆண்டவருடைய ஐக்கியத்தை பெறுகிற இடம்தான் இந்த திருச்சபை. ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம், சரி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழுகிறோம் என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மேல் இன்னும் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே சபை என்பது அன்பை தருகின்ற இடம், சபை என்பது ஐக்கியத்தை தருகின்ற இடம். மூன்றாவது, திருச்சபை என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு இடம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு இடம்தான் இந்த சபை, திருச்சபை. ஹல்லேலூயா. எனவே இந்த சபையிலே நாம் ஒரே மனதோடு கூட இருக்கும்போது, ஆண்டவர் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் இங்கே தான் கேட்க முடியும். சபையிலே அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். அதான் சொன்னார் யோசுவா 1:5-9 சொல்லுது, கடவுள் பேசுகின்ற இடம், அவர் பேசுகின்ற வார்த்தைகள் இந்த சபையில் தான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற இடம், ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடுகின்ற ஒரு இடம் இந்த திருச்சபை தான். வாசியுங்கள், யோசுவா 1:5 இப்படியா சொல்லுது. யோசுவா 1:5 இப்படியா சொல்கிறது, மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய இந்த வேத வசனங்களை நாம் இந்த சபையிலே தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயே மரித்த பின்பு யோசுவாவை ஆண்டவர் தேற்றுகிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார் 9 என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆலயத்தில் நாம் ஒன்று கூடும்போது, அப்படி சமூகத்தில் நாம் ஓடோடி வரும்போது வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். திருச்சபை என்பது நல்லவர்களை பார்க்கின்ற இடம். திருச்சபை என்பது உண்மையான வார்த்தைகளை கேட்கின்ற இடம். திருச்சபை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாய் நமக்கு இருக்கின்ற இடம்தான் இந்த தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த திருச்சபையிலே உண்மையான மக்களை, நல்ல மக்களை நாம் பார்க்க முடியும். திருச்சபையில் ஆராதிக்கிற மக்கள், முன்மாதிரியாக இருக்கின்ற மக்களை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த திருச்சபை முதலாவது நமக்கு அன்பை தருகிறது, இரண்டாவது திருச்சபை நமக்கு ஐக்கியத்தை தருகிறது, மூன்றாவது திருச்சபையில் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நான்காவதாக திருச்சபை என்பது நல்ல மனிதர்களை பார்க்கின்ற ஒரு இடம், நல்ல விசுவாசிகள் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடியிருப்பது ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பற்றி நடத்துகிறார். நித்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் ஒருபொழுது நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் தங்குகின்ற உள்ளம், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது 8:14 ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகின்ற இந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி ஓடோடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்க. என்று சொன்னால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் உங்கள் நடக்கையிலே நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவன் தங்குகின்ற இந்த சபையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக,
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கொடுந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த உன்னதமான தேவன் அவர் நம்மோடு கொடுக்கிறார். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிற இந்த இடத்திலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி இங்கே பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய ஆலயம் இந்த ஆண்டு விழாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஆண்டவர் ஒன்று கூட செய்கிறார். ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நமக்கு பெரிய கிருபை தந்திருக்கிறார். திருச்சபை என்பது பெரியோர்கள் இருக்கின்ற இடம், உண்மையானவர்கள் இருக்கின்ற இடம், நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரு இடம்தான் திருச்சபை. இந்த சபையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைச்சில் நடுவில் இருக்கிறது சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவனை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது தன் வீட்டிலே நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர் சொல்லுகிறார், கேதுரு மரங்களாகிய இந்த வீட்டிலே நான் வாசம் செய்யும்போது ஆண்டவருடைய பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி திரைச்சில் நடுவில் இருக்கிறது சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தைகளை தாவீதுக்கு அறிவிக்கிறார். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த, ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவன் சொன்னபோது ஆண்டவர் நாத்தான் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தாவீதுக்கு வாழ்க்கை பண்ணினார். 11வது வசனத்திலே, உன்னுடைய எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொன்னார். எனவே ஆண்டவருடைய ஆலயத்தை, இந்த ஆலயம் துவங்கும் போது எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ? இந்த ஆலயம் துவங்கும் போது இருந்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? பெரியவங்க யாராவது இருக்கீங்களா? ஐயா, அம்மா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல, இந்த தங்கம் காலிலே எவ்வளவோ இடம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்தை தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டதினாலே இந்த ஆலயம் இங்கே கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவோ இடம் இருக்குங்க இந்த இடத்துல, சென்னை பட்டணத்தில். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தை ஏன் தெரிந்து கொண்டுகிறார்?
அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ஜெபவீடா இந்த இடம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே இந்த இடத்தை தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி நாம் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அதான் தாவீது நினைச்சார், ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் தாவீதை ஆண்டவர் கட்டவிடவில்லை. ஏன் கட்டவில்லை? பச்சைபிரத்தில் பாவம் செஞ்சான், ரைட். அப்புறம் இரத்தக்கரை படிந்தவனாக மாறி போய்விட்டான் தாவீது. உரியாவை போர் முனையில் நிற்க வச்சு என்ன பண்ணிட்டான்? கொன்று போட்டான். அந்த உரியாவிடத்திலேயே இவனை கொன்று போடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி அவன் கையிலே கொடுத்து அவனை அனுப்பி இதை போய் கொடுன்னு சொன்னான். பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன சாகடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஓடி போயிருப்பான். ஆனால் தாவீது இரத்தக்கரை படிந்த ஒரு மனிதனாக இருந்ததினாலே ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். உன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டுவான் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டும்படியாய் பெரிய கிருபையை கொடுத்தார். அதே போல தான் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்கும்படியாய் உங்களுக்கு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் இப்படியாச்சு. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். அப்போ இந்த ஆலயத்தில் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நம்முடைய முதியோர்கள் கட்டியிருப்பார்கள் இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு ஜெப வீடு வேண்டும் என்று சொல்லி, அவரை ஆராதிப்பதற்கு ஒரு ஜெப வீடு வேண்டும் என்று சொல்லி இங்கே கட்டியிருப்பார்கள். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக, ஆண்டவருடைய நாமம் இயேசு என்ற நாமம் இங்கே விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். ஆண்டவர் இந்த ஆலயத்தை எப்படி கட்டினாங்க நமக்கு தெரியாது இல்லையா? ஆண்டவர் கட்டின ஆலயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூமி எங்களுடைய கண்கள் உலாபிக்கணும். ஆனாலும் அவருடைய சமூகத்தை, அவருடைய ஜெப வீட்டிலே வருகிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர். அதான் சொல்லப்பட்டது 2 நாளாகும் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்கள் இப்படியா சொல்லப்பட்டது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்கள் இப்படியா சொல்லப்பட்டது. வாசியுங்கள். இப்போ ஆலயத்திலே ஆண்டவருடைய கண்கள், அவருடைய இருதயம் இங்கே இருக்கும் பொழுது என்ன சொல்ற? வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில், பரிசுத்தமான இந்த இடத்துல, ஆண்டவர் இருக்கின்ற இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இயேசு என்ற நாமத்தை தரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். பாடணும் இல்லையா? தாழ்மை உள்ளவரிடம் மறந்துட்டீங்களா? தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதும் இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணோம்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, அடுத்தது என்ன பண்ணோம்? ஜெபம் செய்ய வேண்டும்.
அப்புறம் ஆண்டவரை நாம் அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? ஜனவரி 1ஆம் தேதி 31ஆம் வாட்ச் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கரெக்ட், நான் தப்புன்னு சொல்லலை. என்றைக்காவது ஒரு நாள் என் பக்கத்து வீட்டில் இருக்காங்களே அவங்கள ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணியிருக்குமா? என் கூட வேலை செய்கிறாங்களே அவங்கள ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்குமா? ஆனால் ஆண்டவர் பாருங்கள் என்ன பண்ணுறாராம், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு என்ன பண்ணுவாராம், நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து நாம மட்டும் ஆஸ்வதிக்கப்படல. யார் ஆஸ்வதிக்கப்படுதா? இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த தேசத்துக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய எல்லா செய்கிற தொழில், வியாபாரம் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க பாருங்க. தேச சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்றாரு? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கு. அப்போது நாம் இந்த சபையில் என்ன பண்ணியிருப்போம்? குழந்தையாக நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க, சிறு பிள்ளையாய் நாம் மாறி இருப்போம், வாலிப பிள்ளையாய் மாறி இருப்போம் இல்லையா? அடுத்தது என்ன? குடும்ப தலைவராய் நாம் மாறி இருப்போம் இல்லையா? இதே ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை வைத்து ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே நீங்கள் செய்யப்படும். எத்தனையோ பேர் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே என் மகளோட திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். ஜெபிச்சிங்களா இல்லையா? ஜெபிச்சிங்களா? எல்லாம் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்கள் திறந்தவைகளும். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், ஆலயத்தில் என்ன செய்கிறோம், ஆலயத்தில் எங்கே நிற்கிறோம், ஆலயத்தின் காரியங்களில் என்ன ஈடுபாடு நமக்கு உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் செபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அவர் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் யார் எனக்கு உதவி செய்ய இல்லை, யார் எனக்கு ஒத்தாசை செய்ய இல்லை, நான் மட்டும் தனியே இருக்கிறேன். என் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அடுத்த 16வது வசனம் என்ன சொல்கிறது? என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஆண்டவர் தங்குகிற வாசஸ்தலம், அவருடைய செப வீடு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த இடத்தை கட்டி முடித்து நான் பரிசுத்தப்படுத்தினேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே தான் இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த ஆலயத்தை கட்டும்படியாய், இந்த ஆலயத்தில் வசதியாய் நாம் உட்கார்ந்து ஆராதிக்கும்படியாய் நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிற ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லலாம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட, நாம் எதற்கும் பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நீதியின் கரத்தால் தாங்குவேன். நான்
ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் ஆண்டவருடைய செவிகள் நம்முடைய ஜெபங்களை அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் ஆண்டு விழாவை நாம் கொண்டாடினாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து அவர் நம்மை கரம் பற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 93:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவர்கள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அப்போ இந்த ஆலயத்தின் அலங்காரம் எதுங்க? பரிசுத்தம். நம்ம ஆண்டு விழாவை கொண்டாடும் போது சீரியல் லைட் போகிறோம், ஹாலஜன் லைட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்? அலங்காரமாய் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? அந்த அலங்காரத்தை பற்றி ஆன சொல்லுதா, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாகுமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. இந்த ஆலயத்தின் அலங்காரமே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதினால்தான். இந்த உலக பிரகாரமே நாம் எல்லாம் அலங்காரம் செய்யலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்திலே அலங்காரத்தை வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூர்ந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு ஜெயமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதே தான் 18ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதத்தில் 6 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனுக்கு அபயமிட்டேன், தமது ஆலயத்தின் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் ஏற்றிட்டு அவர் செவிகளிலே ஏறிற்று. நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் கஷ்டப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, நாம் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் நெருக்கத்திலே, தமது ஆலயத்திலிருந்து என்ன பண்ணுறாராம்? என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளிலே ஏற்றிற்று. நாம் கூப்பிடுகிற கூக்குரல் ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பரிசுத்த ஆவியான நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பிள்ளை தன் தகப்பனை அப்பான்னு கூப்பிடும்போது என்ன பண்ணுவார்? அப்பா உடனே. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பிள்ளை ஒரு அப்பாவை அப்பான்னு கூப்பிடுது, அப்பா என்ன பண்ணுவார்? உடனே மறு உத்தரவு வருவார் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபொழுதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் என்று சொன்னால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாவலை நமக்கு தருகிறார். அதனால தான் சொல்லியிருக்கிறார், சங்கீதம் 27 4வது வசனத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 27 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அடுத்த வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது மரியாள் எப்படி தனக்கென்று ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதே போல ஆண்டவர் நமக்கும் ஒரு நல்ல பங்கை தருகிற தேவனாயிருக்கிறார். அப்போ ஆலயத்தில் நீங்கள் தங்கியிருப்பதை நாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்கிறார்? 5வது வசனம் என்ன சொல்லுது? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. நமக்கு தீங்கு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருடைய கூடாரத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே நம்மை மறைத்து வைக்கிறார். கழுகு பறந்து வரும்போது இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் இந்த பெட்டைக்கு என்ன பண்ணுறது, குஞ்சுகளை அப்படியே இறை தேட வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கழுகு வந்து அந்த எப்படியாவது ஒன்று தூக்கிட்டு போக வேணும்னு சொல்லி அதை முயற்சி செய்யும்போது அந்த கோழி என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய இறக்கையை விரித்து கொள்ளும்,
எல்லாம் அந்த கோழி குஞ்சுகள் என்ன பண்ணும்? அந்த ரெக்கையின் நிழலிலே மூடி மறைத்து கொள்ளும். அதே போல தான் ஆண்டவர் தீங்கு நாளில் நமது கூடார மறைவிலே நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே ஆண்டவர் நம்மை முடிசூட்டி நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டை நிழலிலே ஆண்டவர் நம்மை மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறார். அதனால தான் 2 கொரிந்தியரில் 16வது அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் அந்த ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நாம் தான். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நான் அவர்களுக்குள்ளே உலாவி, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார் சொல்லுகிறார். எனவே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வருகின்ற ஆலயம் பரிசுத்தமானது. நாம் ஆராதிக்க வருகின்ற இந்த இடம் பரிசுத்தமான ஆண்டவருடைய ஜெப வீடு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது, இந்த ஆலயத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த ஆலயத்தின் அலங்காரம், இந்த ஆலயத்தின் மகிமை, இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. அவருடைய மகிமையினால் இந்த ஆலயத்தை அவர் அலங்காரம் செய்திருக்கிறார். 57வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பரிசுத்தமான ஆலயமாய் அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி வாசித்து முடிக்க போகிறோம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3, 16, 17 இப்படியாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவில் நம்மில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் இருக்கின்றோம், தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இந்த செப கூடாரத்தை இல்லை, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை நாம் அழித்துக் கொள்கின்றோம். சரீரத்தை நாம் அழித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வேதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குமா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரு? நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலே ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஜெப வீடு. ஆனால் நீங்களே பரிசுத்த ஆலயமாய் இந்த இடத்திலே நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். பரிசுத்த ஆலயம் நீங்கள்தான், நாம் தான் இந்த பரிசுத்த ஆலயம். ஆண்டவர் நம்முடைய இந்த உடலை பரிசுத்தமாய் மாற்றி அவருடைய ஆலயமாய் நம்மை வைத்திருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆலயமாக நாம் இருக்கும்போது, ஆலயத்தில் ஒன்று கூடும்போது ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கின்றோம். எல்லா ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாய் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எல்லோருமாய் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் தலையிலத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்றும் என்று சொல்லி, தேவன் தங்கும் உள்ளம் அது தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கேட்போமா?
ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்க போகிறோம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம், அது தேவாலயம். அசுத்தம் இல்லா உள்ளம் அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்லா உள்ளம் அது தேவாலயம். இன்முகம் காட்டும் உள்ளம் அது தேவாலயம், இயேசு என்றும் வாழும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்குகின்ற உள்ளம், துதிகள் உள்ளம், அசுத்தம் இல்லாத உள்ளம், ஆணவம் இல்லாத உள்ளம், கரைகள் இல்லாத உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம், துங்கவன் இயேசு மகிழும் உள்ளம், அது தேவன் தங்குகின்ற உள்ளம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்குமா? அன்பு நிறைந்த உள்ளம் அது தேவாலயம், அதில் அமைதி வாழும் உள்ளம் அது தேவாலயம். அன்பு நிறைந்த உள்ளம் அது தேவாலயம், அதில் அமைதி வாழும் உள்ளம் அது தேவாலயம். அடக்கம் மிகுந்த இதயம் அது தேவாலயம், இவை அனைத்தும் நிறைந்த மனிதன் அதன் தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம், அது தேவாலயம், அது தேவாலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி வல்லமையால் நிரப்பி என்னுடைய ஆலயமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய ஆலயமாய் நீர் தங்குகின்ற இடமாய் என்னை மாற்றும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பை தேடி ஓடின காலங்கள் உண்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போன காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் அன்பு கிடைக்கும் என்று சொல்லி நீர் சொன்னீர் அல்லவா? தேவன் நீர் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்னீர் அல்லவா? உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். நன்றி ஆண்டவரே. ஐக்கியம் இல்லாமல் எத்தனையோ முறை நாங்கள் விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டுடைய ஆலயத்திலே ஐக்கியத்தோடு இருக்கும்படியாய் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் தங்குகின்ற உள்ளமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல நாளிலே ஆண்டவரே, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொன்ன எங்களுக்கு வாக்குத்தத்தமா நீர் எங்களுக்கு சொன்னீரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்க்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவநீர் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆலயத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி உம்முடைய ஆலயமாய் இந்த பிள்ளைகளை மாற்றி உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படியாய் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தேவன் தங்குகின்ற உள்ளமாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவன் நிச்சயமாய் அவர் தங்குகிற ஆலயமாய் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டு நாளில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பெரியோர்கள் சிறியோர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பீராக. முதியோர்களை சுகமலம் கொண்டு பாதுகாத்து வேலடைப்பீராக. வியாதியின் பிள்ளைந்த வியாதிக்குள் எல்லாத்தையும் முறித்து போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உம்முடைய அறிவிலும் தேவத்தையும் வளர கிருபை செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணங்கள் நடந்து ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரை எல்லாத்தையும் செய்கின்ற கர்த்தர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்மால் கூடும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்குண்டு மகிழ கடந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணுகிற தேவநீர் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் ஐயாக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதம் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இந்த ஆலயத்தின் சேகர குழு செயலர் பொருளர் ஆண்டவரே, கமிட்டி அங்கத்தினர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஆண்களைக்கும் பெண்களைக்கும் வாலிபரைக்கும் சிறு பிள்ளைகள் ஊழியம் சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஒவ்வொரு குழுக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருக்கா செபிக்கிறோம். கோயில் பிள்ளைகா செபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் எல்லா காரியங்களும் ஆண்டவரை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே செய்கிற ஊழியர்களை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இசைக்கறி வாசித்த பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா உபகரணங்களையும் கொடுத்து எங்களை இந்த நாளிலே ஆண்டவரே நாமத்தை மகிமைப்பட செய்ததற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரை கிருபையாய் எங்களை தாங்கி நடத்துவீராக. இன்னும் அநேக ஆண்டு விழாக்களை கொண்டாடும்படியாய் இந்த திருச்சபை இந்த இடத்துல வைத்து அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றியோட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா காணோம், அதான் முடிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் ஜீவன் இயேசு என்று சொல்லி மேற்கு தாம்பரத்தில் தான் நான் இருக்கிறேன். என் வீடு அங்கே தான், வெஸ்ட் தாம்பரம் சிஎஸ்ஐ திருச்சபையில். இப்போ இருக்கிற கமிட்டியிலும் நான் இருக்கிறேன், செயலராக இருந்தேன், கமிட்டியில் இருக்கிறேன். ஆண்டுடைய ஊழியங்களை எல்லா இடங்களிலும் செய்ய பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். வெளிநாடுகளிலும் நம்முடைய ஊரிலும் செய்ய முடிய பெரிய கிருபை கூட. நாளை தினத்தில் மேடவாக்கம் குருசேகரத்தில் காலை 6 பங்குகிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எனக்கு தெரியும் பாதி பேர் ஜெபிக்க மாட்டீங்க. என்னை உங்கள் பிள்ளையாய் நினைத்துக்கொண்டு என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாட்டு நீங்கள் ஏதோ ஒரு நல்ல பழைய பாட்டு சரி பாட்டுங்களா? நீங்கள் கீர்த்தனை கொடுங்க, கீர்த்தனை கொடுங்க. நாம் எல்லோருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடப்போகிறோம். நம்முடைய காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கு என்று செலுத்தப் போகிறோம். நாம் எல்லோருமா எழுந்து தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி என்ற பாடல் எல்லோருமாய் நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பிந்தையாய் நமக்கடந்த அந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கானந்த அந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சிசையோனே நீயும் மெய்யாகவே களி கூர்ந்து நேர்ந்து சிசையோனே. ஐயன் இயேசு தூணின் கையை உப்பித்து
செய்து வாயே மகிழ்கொள்ளுவாயே. நாமும் ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்து வாயே மகிழ்கொள்ளுவாயே. நாம் தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்டாறு களித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்டாறு களித்தாயே. இன்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்பே சொன்ன மாறி பேதுமே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்பே சொன்ன மாறி பேதுமே. தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தூரம் தெரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் தெரிந்த சீயோனே பாரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. திருச்சபை அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். வரவேற்பதற்கு பிறகு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான இந்த நாளிலே நம்மோடு கூட கலந்து கொண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய 57வது பிரதிஷ்டை நாளை முன்னிட்டு நம் மத்தியிலே கலந்து கொண்டு அருமையான பாடல்களையும் தேவ செய்தியும் அளித்த டாக்டர் எசேக்கியேல் தேவராஜ் அவர்களுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு கூட வந்த இசை வாசிப்பவர்கள், கீபோர்ட் பிளேயர், பேட் பிளேயர் மற்றும் தபலிஸ்ட். அண்ணா கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? அண்ணா எசேக்கியேல் அண்ணா இன்ட்ரடியூஸ். கீபோர்டு இங்கே ப்ளே பண்ணிருக்க அருமையான தம்பி தாமஸ் அவர்கள் இருந்துட்டீங்க. பரவாயில்ல, கடைசியாக கூட போடுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிதம் பேட் ஜான்சன் அவர்கள், தபிலாவாசி குமார் அவர்கள், 3 பேரும் இந்த இசை நிகழ்ச்சி நாளில் நமக்கு மிகவும் நேர்த்தியாக வாசித்தாங்க. எனவே அவர்களை சபையின் சார்பாக ஐயா அவர்கள் வரவேற்கிறார்கள். இந்த நாளிலே முதலாவதாக டாக்டர் எசேக்கியேல் தேவராஜ் அவர்களை நம்முடைய திருச்சபையிலே சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட ஐயா அவர்களுக்கும் ஐயாவோடு இணைந்து வந்திருக்கிற அன்பு குழுவினருக்கும் சேகர குழுவின் சார்பாக உங்களுடைய திருச்சபங்கத்தின் சார்பாக மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 57வது ஆண்டு விழா எப்படி நடக்கும் என்று நாங்கள் மத்தியானம் மழை வந்தோடனே ஒரு பெரிய பயமாயிடுச்சு. ஒரு 10 பேராவது வருவாங்களான்னு நினச்சிருந்தோம். ஆனால் பரவாயில்ல. நான் நேற்று சொன்ன மாதிரி
அடுத்த வாரம் நம்ம சர்ச்சில் இயேசு கிறிஸ்து பேசுகிறான்னு சொன்னால் கூட யாருமே வரப்போகிறதில்ல. ஏன்னா நம்ம சர்ச்சு அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து நம்ம செய்கிறோம். நமக்கு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இன்னும் ஆவி இல்லை, அனல் இல்லை, நல்லா கூப்பிடுங்களேன், உற்சாகமானலாம் சொல்கிறாங்க. நாங்களும் யாரையோ எங்கெங்கேருந்தோ கூட்டி பார்த்துட்டோம். நம்ம கடைக்கோடி நாகர்கோயிலேருந்து இங்கே வரைக்கும், சென்னை கடைக்கோடி வரைக்கும் கூட்டி பார்த்தா எப்போ கூப்பிட்டாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. ஆனால் இந்த கூட்டம் தான் நாளைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் போச்சு, அவ்வளோதான், நம்ம காலி. ஆனால் வந்திருக்கிற யாவரும் பொருட்படுத்தாமல் இந்த மழையிலும் கூட நான் நேற்று சொன்ன மாதிரி அதோடு கூட ஐயா அவர்கள் இதை மிக சிரத்தையோடு எடுத்து அன்பு சகோதரரை ஒழுங்கு செய்தார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமாக, ஒரே நாள் 3 பேர் நம்ம பேசுகிறதுன்றது, 3 நாளும் ஒரே ஆள் பேசுகிறதோட ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சத்தியங்களும் வித்தியாசமாக இருந்தது. அதே போல் நேற்றைய தினம் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் நாளைய தினம் நீங்கள் யாவரும் விசேஷமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த இரவில் உங்களுடைய ஜெபந்தான் எங்களை தாங்குகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து ஆயர்கள் கூட சொன்னார்களே, இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக நடக்கணும். ஐயா புதுசுன்றதுனால எப்படி நடக்கும், 57வது ஆண்டு விழா எப்படி செய்வீங்கன்னு ஆரம்பத்திலேருந்து அழகாக எங்களோட இணைந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கூட உங்களுடைய ஜெபத்தில் தாங்கள் நாளை காலை 7 மணி முதல் நம்முடைய மதியம் 3 மணி வரைக்கும் நமக்கு ஒரு குடும்ப விழா. ஆகவே அந்த குடும்ப விழாவிலே பங்கு பெற்று நீங்கள் யாவரும் செல்லும்படி அன்போடு கூட கேட்டு, மாலையும் உங்களுக்கு ஒரு சிறிய காஃபி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் அறிந்து சென்று இந்த ஐக்கியத்தில் பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு. ஏற்கனவே அறிவித்தபடி நாளை நம்முடைய காலை ஆண்டு விழாவிலே 6:45 மணிக்கு நமக்கு 6:30 நமக்கு காலை உணவு சிற்றுண்டி அனைவருக்கும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சிற்றுண்டியிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். அது முடித்த பிறகு 8 மணிக்கு நம்முடைய காலை ஆராதனையும் கம்பைன் சர்வீஸ், 2 சர்வீஸ் கிடையாது, திருவிருந்து நற்கருணை ஆராதனையாக அது நடைபெறும். அது முடிந்த பிறகு ஆராதனைக்கு பிறகு ஒரு தேநீர் முடிந்த பிறகு நமக்கு அந்த ஆண்டு விழா நிகழ்வுகள், ஐக்கிய குழுக்களுடைய சிறப்பு பாடல்கள், நம்முடைய முன்னாள் ஆயர்கள் அத்துணை பேரையும் நேரடியாக சென்று அழைத்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். ஆகவே அந்த முடிந்த பிறகு அன்பின் ஐக்கிய விருந்து நடைபெறும் என்பதையும் நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு விஷயம் இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து பார்ப்போம். 57 ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். 58வது ஆண்டிலேயும் அவர் கிரியை செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போமா? யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிநடத்தல், கூட்டுறவு, சமாதானம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம் பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், அவர்களின் சுக வாழ்வோடும், குறிப்பாக நம்முடைய திருச்சபையோடும், அதன் வளர்ச்சியோடும், இறைவனுடைய நாமத்தின் மகிமையோடும் இப்பொழுது இப்படி சதா காலங்களிலும் 100 ஆண்டு காலம் முழுவதிலும் நின்று நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.